ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ராஜஸ்தான் அணி அசத்தியது. ஐபிஎல் தொடரின் 47வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 209 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் கேப்டன் சுப்மன் கில் 84 ரன்களும், ஜாஸ் பட்லர் 50 ரன்களும் எடுத்தனர். 210 ரன்கள் இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் வைபவ் சூரியவன்சி மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் பந்தை நாலாபுரமும் சிதறடித்தனர். 14 வயதான வைபவ் 35 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். முதல் விக்கெட்டுக்கு 166 ரன்கள் சேர்த்த நிலையில் 101 ரன்னில் வைபவ் ஆட்டமிழந்தார். ஜெய்ஸ்வால் 70 ரன்களும், அந்த அணியின் கேப்டன் ரியான் பராக் 32 ரன்களும் எடுக்க 15.9 ஓவர்களில் இலக்கை எட்டிப்பிடித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சதமடித்ததன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த வயதில் சதமடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி பெற்றார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 14 வயதான வைபவ் சூரியவன்சி 17 பந்துகளில் அரை சதம் அசத்தினார். இதன் மூலம் இளம் வயதில் அதிவேக அரை சதம் அடித்தவர் எனும் சாதனை படைத்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக 35 பந்துகளில் சதமடித்து குறைந்த வயதில் சதமடித்த வீரர் எனும் சாதனைக்கு சொந்தக்காரரானார். மேலும் கிறிஸ் கெயிலுக்கு பிறகு ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதமடித்த 2வது வீரர் எனும் சாதனையையும் அவர் படைத்தார். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவை சேர்ந்தது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நிகழ்த்திய தாக்குதலில் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர தாக்குதல் தொடர்பாக இந்திய அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் புகைப்படத்தினை வெளியிட்டு சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தீவிரவாதிகளில் ஒருவரான ஹாசின் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவான SSGயை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. ஹாசிம் மூசாவை லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை பாந்த்ராவில் ஷோரூம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் வணிக வளாகம் முழுவதும் தீப்பற்றி சேதமடைந்தது. மும்பையின் பாந்த்ராவில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள ஷோரூமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் வணிக வளாகம் முழுவதும் தீப்பற்றியது. அங்குள்ள மால் முழுவதிலும் தீ பரவிய நிலையில் உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்தனர். தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. வணிக வளாகம் முழுவதும் தீ பரவியதால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டது. நீலகிரியில் காவல் நிலையத்திற்குள் சிறுத்தை புகுந்து ஆட்கள் யாரும் இல்லாததால் திரும்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை நடுவட்டம் பகுதியில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்குள் நடு இரவில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுத்தை நுழைந்த நேரத்தில் காவல் நிலைய முகப்பு வளாகத்தில் யாரும் இல்லாததால் சிறுத்தை திரும்பி சென்றது. இதனை அருகில் இருந்த அறையிலிருந்து பார்த்த காவலர் ஒருவர் சிறுத்தை வெளியே சென்றதும் ஓடி சென்று காவல் நிலையத்தில் அறையை சாத்தினார். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காவல் நிலையத்தில் சிறுத்தை புகுந்து ஆட்கள் யாரும் இல்லாததால் திரும்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.